வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி பூரத்துக்கு ஆண்டாளுக்கு ராஜராஜேஸ்வரி படத்துக்கு வளையல் மாலை போடலாம். வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாத பிகினர்ஸு இப்போ தான் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எங்கள் வீட்டில் இருக்க ராஜராஜேஸ்வரி படத்துக்கும் மாலை கட்ட போகிறேன். வளையல் மாலை இது எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து குழந்தைங்க சைஸ் வளையல் வாங்கியிருக்கேன். வீட்டில் சின்னதாக தான் இருக்கும் ஃபோட்டோ, அதுக்காக நான் இந்த மாதிரி 2 கலரில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ப்ளூ கலரில் உள்ள நூலில் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் இது மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ இது எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நூலில் நம்மளுடைய படம் எந்த அளவு இருக்கோ அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாலை வேணுமோ அந்த அளவு நூல் எடுத்து நான் வந்து ஒரு 2 மடங்காக எடுத்துருக்கிறேன். நம்ம எத்தனை மடங்காக வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 மடங்கில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2ஆக கூட எடுக்கலாம். இதில் வந்து ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் ஒரு முடி போட்டிருக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து வளையல் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வளையல் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம நார்மலாக முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை போட்டுக்கிட்டோம். நல்லா முடி கெட்டியாக போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எதுக்கு நம்ம முடி போடுறோன்னா படத்தில் மாட்டுறதுக்காக இது போடுறோம். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு நல்லா கெட்டியாக 2 முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு இதான், இந்த ஸ்டெப் தான். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே கலராக இருந்தாலும் பரவாயில்ல, மாற்றி மாற்றி வைக்கிறதுனாலும் வைங்க. நான் வந்து ஒரு 3 கலருக்கு மாற்ற போகிறேன். இப்போ வளையலுக்கு நூலுக்கு மேலே வளையல் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டி இப்போ இந்த நூலை வந்து வெளியில் இழுத்துக்கணும். இதுதான், இப்படி தான் மெத்தடு. இதை நம்ம வந்து நல்லா நெருக்கிக்கணும். இப்படி நெருக்கிக்கிட்டாக்கா நம்மளுக்கு வந்து இந்த முடிச்சு ஒரே இடமா வரும். நம்ம சம்பங்கிலாம் பூ கட்டுவோம் பாருங்கள், பைரவருக்கு ஒரே பக்கமாக, அந்த மாதிரி இன்னொரு வளையல் காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த நூலுக்கு மேலே வச்சு இந்த நூலை வந்து எடுத்து இந்த வளையலை சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு மறுபடியும் உள்ளால இழுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தான், இப்படி தான் ப்ராசஸ்ஸு. இப்போ இந்த முடி வந்து இப்படி வரும், அழகாக வரும். நம்மளுக்கு முழுசாக முடித்த பிறகு பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து நான் இதில் இந்த ரெட் கலர் வளையல் வைக்கிறேன். க்ரீன் வந்து ஒரு 3 வச்சுருக்கேன், இப்போ ரெட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து இதேமாரியே போட்டு உள்ளுக்காக இழுத்துக்கலாம். இந்த நூலை வந்து நல்லா உள்ளே இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி நெருக்கமாக டைட் பண்ணும்போது வளையல் நெருக்கமாக வேணும்னா நம்ம இப்படி பண்ணலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு எட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நெருக்கமாக தான் கட்டுறேன், அதனால் நல்லா இறுக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரே கோட்டில் இந்த முடியெல்லாம் வர்ற மாதிரி நம்ம இறுக்கிக்கணும். இந்த கையால் இதில் பிடிச்சிக்கணும். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னா நம்மளுக்கு இது வந்து ஸ்டிப்பாகிடும், லூஸ் வராது நடுவில். இப்போ நான் இது ரெட் கலரே 3 வைக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும், ஒரே க்ரீன் மட்டும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ரெட்டு, எந்த கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நூல் போட்டு கூட நீங்கள் கட்டும்போது அழகாக இருக்கும். நிறைய விதத்தில் மாலை கட்டலாம். அதில் இது ஒரு விதம். இது சிம்பிளான மாடல் தான். இப்போ தான் நம்ம சேனலில் வளையல் மாலை போடுறோம். போன வருஷம் ஆரம்பித்தது, அப்போ நான் போடலை, அதனால் இந்த வருஷம்தான் புதுசாக போடுறேன். நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரியான தகவல்லாம் வரும், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே போலவே 3 பச்சை 3 ரெட்டு இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இது வரைக்கும் கட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்போ எண்டு முடிக்கிற பொசிஷன் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த ரெட் கலர் வளையலை வச்சு இதில் நான் மறுபடியும் நூலை சுற்றி லாஸ்ட் வளையல் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே நூலை வந்து நெருக்க பிடிச்சிக்கோங்க. இதுதான் ஃபைனல். இது வந்து வச்சு இதையும் அதே மாதிரியே பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு சுற்றி நம்ம வளையல முடி போட போகிறோம். பாருங்கள், தாலி சரட்லெலாம் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி முடி. அவ்வளோதான். இப்போ போட்டோம். இப்போ வந்து இதுக்கு அந்தாண்ட கைண்டு வராது. நம்மளுக்கு எந்த அளவு மாலை வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து வளையல் மாலை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் படம் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நம்ம நூலை கட் பண்ணி போட்டுக்கலாம். சாமி படத்துக்கு நான் அப்புறமா ஃபோட்டோ லாஸ்ட்டில் எண்டில் காமிக்கிறேன். இப்படி தான் வந்து வளையல் மாலை கட்டணும். இப்போ இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கதம்பம் 2.0
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நல்ல தகவல்லாம் வரும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் படத்துக்கோ இல்லை கோயிலில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வாங்கி கொடுங்க. வளையல் மாலை போட்டிங்கன்னா நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறும், நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் கட்டி போடு பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்க கட்டி பார்த்து கோயிலுக்கு கொண்டு போய் மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாம் வாங்கி கட்டியும் கொடுக்கலாம். இல்லை கட்ட தெரியாதுன்னா அப்படியேவும் கொடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.